ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காக வந்து சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இந்த சோலாரில் என்னென்னலாம் ஓடுற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லைட்டு, ஃபேனு, டிவி இது மட்டும் ஓடினா போதும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஏசி, அதுக்கப்புறம் ஹீட்ரு, இந்த மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட்லாம் வந்து நம்ம வந்து இபிலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து அடிக்கடி பவர் கட்டும் ஆகும். அப்போது நம்ம ஒரு ஆஃப் கிரிட் சோலார் போயிடலாம். இந்த பேட்டரி வச்சு போடுவாங்க இல்லைங்களா, நம்ம சோலார் பேனலு, இன்வெர்ட்ரு, பேட்ரி இது 3 தான் வரும் ஆஃப் கிரிடில். இந்த ஆஃப் கிரிட் செட்டப் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பண்ணி நமக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இந்த கண்ணாடி மட்டும் போட்டுக்கிறேன், வெயில் அதிகமாக இருக்கு, போட்டுங்க. ஆஃப் கிரிட் சோலார் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். சோலார் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் பில் கம்மியாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மி ஆகவே இல்லை கரண்ட் பில்லு. என்னடா அது, நம்ம சோலார் வந்து இவ்வளோ காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணி போட்டிருக்கோம், ஆனால் வந்து இன்னும் வந்து கரண்ட் பில் கம்மியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு வந்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது, நமக்கு இபிலேருந்து ரீடிங் எடுக்கிறவங்க வந்து ரீடிங் எடுக்கும்போது நம்ம இபி பவர் கட்டாக இருக்கும்போது வந்து ரீடிங் எடுத்திருக்காங்க. அப்போது அந்த டைமில் வந்து இபி மீட்டர் வந்து ஆஃபில் இருந்திருக்கு. ஆனால் வந்து வீட்டில் ஆள் இருந்ததுனால லைட்டு, ஃபேனு, டிவி இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, இபிக்கு வந்து, அதாவது இபி மீட்ரு வந்து ஆனில் இருக்குது, ஆனால் வந்து வீட்டுக்கு பவர் எப்படியோ வருது, அப்போது இபி மீட்ரு தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, இபி மீட்ரு டிஃபெக்டிவ் அப்படின்னு போட்டு ஆவரேஜ் பில் வந்து ஒரு 900 ரூபா கிட்ட போட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனை தான் எங்கள் வீட்டில் வந்து நடந்தது. இப்போ இபி பவர் வந்து ஆஃபில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், மீட்ரு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் வந்து இபிலேருந்து ஆளுங்க வந்து ரீடிங் எடுக்க வந்திருக்காங்க. இந்த மீட்டரை பார்த்துட்டு இபி மீட்ரு ஓடவே இல்லை, ஆனால் வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டிஃபெக்டிவ் மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 900 ரூபா ஃபைன் போட்டாங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன், நான் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி சோலார் இன்வெர்ட்டர் நான் இங்கே போட்டிருக்கேன்? இந்த இன்வெர்ட்டர்லேருந்து தான் எனக்கு கரண்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை இந்த இபியில் இருக்கவங்களுக்கு. அதுதான் வந்து அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய வீடியோவே வந்து நான் கிரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லா ப்ரூஃப்மே இருக்குது, எதனால் வந்து இவங்க பில் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃப்மே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அவங்களுக்கு தெரியல, என்னன்னு தெரியல, நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், அந்த இன்வெர்ட்டரில் இருந்து தான் நமக்கு வந்து லைட்டு, ஃபேன்லாம் ஓடி இருந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்க வந்து இபி பவர் இல்லாத டைமில், பவர் கட் டைமில் வந்ததுனால அந்த மாதிரி வந்து நம்ம மீட்ரு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நானுமே வந்து இபியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு புது மீட்டர் வந்து மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி புது மீட்டரை வந்து மாற்றியும் கொடுத்துட்டாங்க. இதுதாங்க நம்ம இபியில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் மாற்றின புது மீட்ரு. சோலார் போட்டதுலேருந்து சோலார்லாம் நல்லா தாங்க ஒர்க் ஆகிட்டுருக்கு. சோலார்லேயே தான் நமக்கு லைட்டு, ஃபேனு, டிவி அப்படின்னு எல்லாமே இந்த சோலாரில் தான் ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் ஓடிட்டு இருந்தது. இந்த இபிலேருந்து மீட்ரு ரீடிங் எடுக்க வரவங்க ஒழுங்காக எடுத்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ கரண்ட் பில்லே வந்திருக்காது. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள், எதனால் வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஏதாவது லட்சத்தில் ஒருத்தருக்கு தாங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது மீட்ரு மாற்றி கொடுத்துட்டதுக்கப்புறம் வந்து இது சரியான புரிதல் வந்து இபியில் இருக்கவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஒரு இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், அந்த இன்வெர்ட்டரில் இருந்து தான் வந்து வீட்டுக்கு பவர் வருது அப்படின்னு தெரியாமல் நம்மளை வந்து ரொம்பவுமே வந்து அதில் கஷ்டப்படுத்திட்டாங்க. நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதாகட்டும், அந்த இபி ஆஃபீஸ்க்கு அலையிறதாகட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணி நம்ம இப்போ வந்து புது மீட்டர் வந்து மாற்றிட்டோம். இப்போ பிரச்சனை எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இது நம்ம ஒரு வீடியோவே எடுத்து போடுறதுக்கு காரணமே வந்து மேக்சிமம் இது மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நடக்கவே நடக்காது. ரொம்ப ரேரான கேஸ் தான். நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப் கிரிட், ஆன் கிரிட் நம்ம வந்து ரெண்டுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சப்சிடியோடு நம்ம போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கரண்ட் பில்லை கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்ம வீட்டுக்கே இது மாதிரி ஆகுது அப்படின்னும் போது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. ஆனால் வந்து அதை நம்ம கிளியரும் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேருந்து ஓடும். நாங்கள் சோலார் போட்டதுக்கப்புறம் என் கரண்ட் பில் அதிகமாக வந்ததுனால நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், கண்டிப்பாக சோலாரில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல், அதனால் வந்து நமக்கு பில் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சோலார் நல்லா தாங்க ஒர்க் ஆகிட்டு இருந்ததுக்கு. இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரில் மூலயமா நமக்கு வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏன் இந்த ஆஃப் கிரிட் போட்டோம் அப்படின்னா, இந்த மழை டைம்லாம் வந்து 2 நாள் அந்த மாதிரிலாம் கூட பவர் இல்லாமல் இருந்திருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சு போகிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து மழை டைமில் ஒயர் ஏதாவது கம்பம் அறந்து விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த டைமில் வந்து நம்ம இது கிராமம் அப்படின்றதுனால வந்து சீக்கிரமாக வந்து பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 நாளோ 2 நாளோ அது மாதிரி கூட பவர் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால வந்து நம்ம ஆஃப் கிரிடே போயிடுவோம், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஃப் கிரிட் செட்டப் வந்து போட்டிருந்தோம்.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவர் கட் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் கிரிட் வந்து சூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருது, அந்த பில்லை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம், பெருசாக ஒன்றும் பவர் கட்லாம் இருக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்கிரிட் வந்து சூஸ் பண்ணலாம். ஆன்கிரிட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்லேருந்து 78,000 கொடுக்கக்கூடிய சப்சிடி பணமும் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்கிரிட் போயிடலாம். இப்போ இந்த போட்டிருக்க 1 கிலோவாட் சோலாரில் எவ்வளோ யூனிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வந்து 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த 1 கிலோவாட்டுக்கு ஆவரேஜாக ஒரு 250 யூனிட் வரைக்கும் நம்ம இதில் வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் அந்த வெயில் அடிக்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறும், ஒரு 20லேருந்து ஒரு 50 யூனிட் வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஒரு 720லேருந்து ஒரு 850 யூனிட் வரைக்கும் கிடச்சிரும். அப்போ நீங்கள் எவ்வளோ யூனிட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சோலார் போடலாம் அப்படின்னு வந்து ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அது மூலயமா நம்ம சோலார் போடுறதுனால கரண்ட் பில் வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம சோலார் வந்து போடும்போது இந்த சோலார் பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 12 வருஷம் வந்து இந்த சோலாரோட ப்ராடக்ட் வாரண்டி, 13 வருஷத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த பேனலுக்கு. அப்போது ஒரு 25 வருஷம் வாரண்டி கொடுக்கக்கூடிய பொருளுக்கு நம்ம அதை போடக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து ஜிஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட துருப்பிடிக்கிற தன்மை வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து துருப்பிடிக்கும் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது. அதனால வந்து நம்ம இருக்கிறதே கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வந்து நல்லா வரும் பேனல். ஒருவேளை நீங்கள் எம்எஸ்ல போடுறீங்க அப்படின்னா ரேட்டுமே வந்து கம்மியாகும். ஆனால் வந்து அதுக்குன்னு தனியாக துருப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெயிண்ட் அடித்து அந்த மாதிரிலாம் வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜிஐ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஷீட்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர் போடுவோம். ரூஃபை விட்டு நம்ம ஹைட் வந்து 7 ஃபீட் 8 ஃபீட் வந்து ஹைட் ஏற்றியுமே வந்து போடுவோம். அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எந்த இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலாரை வச்சு தொடர்ந்து நம்ம வந்து நம்ம வீடு அப்படின்றதுனால நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாஷிங் மிஷின் ஓட வைக்கிறதாகட்டும், ஃப்ரிட்ஜு ஓட வைக்கிறதாகட்டும், அதிகபட்சம் இந்த இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோ தாங்குது, நம்ம வந்து இதில் 8 ஃபேனு ஒரு 8 லைட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது யூஸ் பண்ணியுமே வந்து நமக்கு எல்லாமே ஓடும். ஆனால் வந்து இது கிடையாது, நமக்கு வந்து எப்போவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த லோடோட கெப்பாசிட்டியை வந்து சொல்கிறேன். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபேனு, ஒரு அதிகபட்சம் ஒரு 5 லைட்டு அவ்வளோதான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் ஒயர் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அலுமினியம் ஒயர் போட்டு நம்ம ரெகுலராக வந்து சோலார் போடும்போது டிசி ஒயரு, சோலாருக்குன்னே தனியாக ஒரு ஒயர் இருக்குது, அதை தான் நம்ம டிசி ஒயர் சொல்லுவோம். அந்த டிசி ஒயர் தான் போட்டு பண்ணுவோம். அது வந்து விலையுமே அதிகம். அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம இந்த அலுமினியம் ஒயர் போட்டால் அதனால என்னென்ன வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா டெஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு. கேபிள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து அலுமினியம் கேபிள் தான் போட்டு இப்போ கீழே வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இது மாதிரி தொடர்ந்து நமக்கு எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி பண்ண முடியும் அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஎம் சூரியகர் ஸ்கீமில் வந்து நீங்கள் சோலார் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் வந்து நான் சொல்லிடுறேன். 1 கிலோவாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் 2 கிலோவாட் வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 60,000 ரூபாவும், 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா 3 கிலோவாட்டுக்கு மேலே 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 3 கிலோவாட்டுக்கு மேலே 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணாலும் 78,000 வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து. இதே மாதிரி வந்து இந்த சோலாரை வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எப்படி வந்து லைட்டு, ஃபேனு, டிவி அப்படிலாம் வந்து இப்போ தவிர்க்க முடியாத ஒரு பொருள் ஆயிடுச்சோ, இன்னும் வரக்கூடிய காலங்களில் சோலார் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதிகமாக வந்து நிறைய வந்து இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் சோலார் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் வந்து கொடுக்குது. யார் வீட்டில் வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்லாம் வந்து கொடுக்குறாங்க. மானியம் கொடுக்குறதாகட்டும் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இது வந்து இந்த ஃப்யூச்சரே இந்த சோலார் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுதான் விஷயம். ஒரு 25 வருஷம் வச்சுக்கோங்களேன். 25 வருஷம் வந்து பேனலுக்கு வந்து வாரண்டி இருக்குது.
நம்ம இன்வெர்ட்டருக்கு வந்து 10 வருஷம் வரைக்கும் கம்பெனி சைட்லேருந்தே வாரண்டி கொடுக்குறாங்க. ஆன்சைட் வாரண்டியே கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த போர்டை கழட்டி பார்சலில் போட்டு விடுங்க, அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சில கம்பெனி கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஆன்கிரேடை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை நீங்கள் டஸ்ட்டு ரொம்ப படுற ஏரியாவில் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பேனல் மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பேனல் வந்து க்ளீனிங் வந்து டஸ்ட்டு படுற ஏரியா வந்தால் பண்ணலாம். அதுக்குமே வந்து நமக்கு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி அடிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி அடித்து பேனல் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அந்த மாதிரியும் அதுக்கும் ஒரு சொல்யூஷனும் இருக்குது. டஸ்ட்டு படுது அப்படின்னா நம்ம இபி மீட்ரு கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஆன்லைனில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அதுபடி தான் வந்து நமக்கு மீட்டரை வந்து மாற்றி கொடுத்தாங்க. இதுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்தது. ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி தான் வருவாங்க. 949879 அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய இபி ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அந்த காலு. ஒருவேளை உங்களுக்கு ஒயர் ஏதாவது அறுந்து கிடக்கு, இபி ஒயர்லாம் ஏதாவது அறுந்து கிடக்கு, அதுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் கூப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த இபி மீட்ரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும் போது அதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலேவாக ஆச்சு. ஒரு 3 வாரம் கிட்ட டைம் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரொசீஜர் படி வந்து அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க. அதுபடி தான் வந்து நமக்கு இபி மீட்டரும் வந்து மாற்றி கொடுத்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இருக்காது, நல்லா ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இபி ஆஃபீஸ்லையும் சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இன்வெர்ட்ரு இருக்குது, ஒருவேளை நீங்கள் வந்து இபி பவர் இல்லாதப்போ வந்து கரண்ட் பில் எடுக்க வரீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இன்வெர்ட்ரு மூலயமா கரண்ட் இருந்துட்டு தான் இருக்கும் எப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது எதனாலன்னு தெரில, எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் இப்போ இருப்பாங்க, என்னன்னு தெரில. இந்த மாதிரி வந்து நமக்கு தப்பு நடந்திருக்கு. அதிகமாக வந்து நம்ம போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் போடணும் அப்படின்னா நம்மளோட டீமை வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா வந்து சூப்பராக வந்து சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.